ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம 2ஆம் வகுப்பு தமிழ்ல 14வது பாடம் ஓடி விளையாடு பாப்பா. பருவம் 2 படிக்கிறவங்களுக்கு பாடம் 5 ஓடி விளையாடு பாப்பா. அதுல உரையாடலை கவனி, சரியான தொடருக்கு சரி குறியிடுக. சரிங்களா? பார்க்கலாங்களா? இங்க உரையாடல் 1 கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு சரியான தொடர் எது அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம அதுக்கு சரி குறியிடணும். இல்லங்களா? கவனிங்க. ராமு கலாவுக்கும் வேடிக்கை பார்க்க ஆசையாக இருக்கும் அல்லவா, சண்டை போடாதே, அவளுக்கும் ஜன்னல் ஓரத்தில் இடம் கொடு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. ராமும் கலாவும் பஸ்ல போயிட்டு இருக்காங்க. ராமு என்ன பண்றான்? ஜன்னல் ஓரத்துல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வரான். கலாவுக்கு இடம் கொடுக்கல. சரிங்களா? பாருங்க. 1, இருவருக்கும் ஜன்னல் ஓரத்தில் அமர இடம் கிடைக்கவில்லை. 2, ராமு ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து இருக்கிறான். 3, கலா ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து இருக்கிறாள். உங்களுக்கு தெரியும், ராமு தானே ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து இருக்கிறான். சரிங்களா? கலாவுக்கு இடம் கொடுக்கல தானே, அதுதான் சண்டை போடுறாங்க. அதனால ராமு ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து இருக்கிறான். அதுக்கு சரியான குறியிடுங்க. சரிங்களா? அடுத்தது போலாங்களா? இந்த பூந்தோட்டத்தில் எனக்கு மிகவும் பிடித்தவை மஞ்சள் வண்ண பூக்கள். இந்த பூந்தோட்டத்துல ரொம்ப பிடிச்சது மஞ்சள் வண்ண பூக்கள். சரிங்களா? பாருங்க. 1, மஞ்சள் வண்ண பூக்கள் மட்டுமே அழகானவை. மஞ்சள் வண்ண பூக்கள் மட்டும்தான் அழகானவையா? அப்படிலாம் கிடையாது, எல்லா பூக்களும் தான் அழகானவை. சரிங்களா? அடுத்தது, பூந்தோட்டத்தில் மஞ்சள் வண்ண பூக்கள் மட்டுமே உள்ளன. பூந்தோட்டத்துல மஞ்சள் வண்ண பூக்கள் மட்டுமா இருக்குது? எல்லா பூவுமே இருக்கும். சரிங்களா? பூந்தோட்டத்தில் பல வண்ண பூக்கள் இருக்கின்றன. பூந்தோட்டத்துல பல வண்ண பூக்கள் இருக்குது. சரிங்களா? இந்த மாணவனுக்கு பிடிச்சது மஞ்சள் வண்ண பூக்கள். அதனால பூந்தோட்டத்தில் பல வண்ண பூக்கள் இருக்கின்றன அப்படின்றதுக்கு சரி குறியிடுங்க. சரிங்களா? அடுத்தது போலாங்களா? கோமதி, வழக்கமாக ஓட்டப்பந்தயத்தில் நான் தான் வெற்றி பெறுவேன். இந்த முறை நீ வென்று விட்டாய், வாழ்த்துகள் அப்படின்னு இந்த மாணவி சொல்றா. சரிங்களா? இந்த முறை யார் வெற்றி பெற்றது? கோமதி. பாருங்க. 1வது, கோமதிக்கு ஓட தெரியாது. தப்பு. கோமதிக்கு ஓட தெரியும். கோமதி வேகமாக ஓடுவாள். அது சரி. சரிங்களா? அதுக்கு சரி போட்டுருங்க. கோமதி இந்த முறை போட்டியில் கலந்து கொள்ளவில்லை. தவறு. கோமதி போட்டியில கலந்து கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறாள். சரிங்களா? அதனால சரியான விடை கோமதி வேகமாக ஓடுவாள் அப்படின்றதுதான். அடுத்தது பாருங்க. அமுதா, நீ பாடுவதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம், நேரம் போவதே தெரியவில்லை அப்படின்னு சொல்லி இந்த மாணவி சொல்றா. அப்போ அமுதா நல்லா பாடுறா. அப்படிதானே? அமுதாவுக்கு நன்றாக பாட தெரியாது அப்படின்றது தப்பு. தவறு. ஆனந்திக்கு அமுதாவின் பாடல்களை கேட்க பிடிக்காது. அதுவும் தவறுதான். அவளுக்கு பிடிக்கும். அமுதா நன்றாக பாடுவாள். அதுதான் சரி. சரிங்களா? அமுதா நன்றாக பாடுவாள்ன்றதுக்கு சரி குறியிடுங்க. அடுத்தது, அத்தையின் அன்பு பரிசான கிளிபொம்மை உடைந்து விட்டது, வருத்தமாக இருக்கிறது. அத்தை ஒரு அன்பு பரிசா கிளிபொம்மை கொடுத்தாங்களாம், அது உடைஞ்சிடுச்சான். அதனால வருத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லி மரியா வருத்தப்படுறா. மரியாவின் வருத்தத்திற்கான காரணம் என்ன பாருங்க. மரியாவிடம் வேறு பொம்மைகள் இல்லாததால். அப்படிலாம் இல்ல, மரியா கிட்ட வேற பொம்மை இருக்குது. அதனால இது தவறு. அத்தை அன்பாக கொடுத்த பரிசு உடைந்ததால். ஆமா, அத்தை அன்பு பரிசு கொடுத்தாங்க, அது உடைஞ்சிடுச்சு. அதனால மரியா வருத்தமா இருக்கிறா. சரிங்களா? அதனால இது சரி. அதுக்கு ஒரு சரி சிம்பிள் போடுங்க. அடுத்தது, அத்தை திட்டுவார் என்பதால். அத்தெல்லாம் திட்ட மாட்டாங்க. சரிங்களா? அதனால இது தவறு. ஓகே, பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.